CITU அடங்க மாட்டோம். CITU அடங்க மாட்டோம். தொழிலாளர்கள் அடங்க மாட்டோம். அடக்குமுறைக்கு நாங்களே அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகளை திமுக அரசே நிறைவேற்று, திமுக அரசே நிறைவேற்று, தொழிலாளர் துறையை நிறைவேற்று, தொழிலாளர் துறையை நிறைவேற்று, தொழிலாளர் துறையை நிறைவேற்று, தொழிலாளர் துறையை நிறைவேற்று. ஏவாதே 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 தொழிலாளர்கள் மீது ஏவாதே, தொழிலாளர் மீது ஏவாதே, போலீஸை வைத்து ஏவாதே, போலீஸை வைத்து ஏவாதே, போலீஸை ஏவாதே, அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம். அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம். நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் போது CITU அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம். விடமாட்டோம், விடமாட்டோம். விடமாட்டோம், விடமாட்டோம். திமுக அரசே, தமிழக அரசே, திமுக அரசே, தமிழக அரசே, தொழிலாளர் நாங்கள் விடமாட்டோம். தொழிலாளர் நாங்கள் விடமாட்டோம். தொழிலாளர் ஒற்றுமை, ஓங்குக. தொழிலாளர் ஒற்றுமை, ஓங்குக. CITU, ஓங்குக. CITU. எல்லாம் உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க உட்கார சொல்ல அப்படியே உட்காருங்க உட்காரு சொல்ல கீழே உட்காருங்க உட்காருங்க அனுமதி வாங்கி கொஞ்சம் வாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், பெட்டிஷன்லாம் கொடுக்க நாங்கள் ஒரு ஆளு சுகு அரசு தானே, அரசு தானே. அப்படிலாம் அங்கே போய் சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்கப்பா, வர சொல்லுங்க. அரசு பண்ணல இன்னைக்கு தமிழ்நாடு போராட்டத்தை நடத்திட்டு 72 லட்சம் நம்முடைய மனுக்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள்ல பின்னாடி வந்தீங்க அப்படியே இணைக்கப்பட்ட தஸ்தாவேஜுகள் காணாம போயிடுச்சு என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஏராளமான தொழிலாளர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக பணப்பயன் என்பது வாங்க முடியல, புதிதாக பதிவு பண்ண முடியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் முன்வைத்து CITU தமிழ் மாநில குழு எடுத்த முடிவு அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம சென்னை மாவட்டத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி DMSல அதனுடைய ஆணையர் அவர்கள்ட்ட கோரிக்கை மனு கொடுப்பது என்ற அடிப்படையில் திட்டமிட்டு இங்கே வந்திருந்தோம். இங்கே வருகிறவர்களை காவல்துறை அதிகாரிகள் மிக அராஜகமாக கூட்டம் கூட முடியாத அளவுக்கு இந்த வாயிலே மட்டுமில்லாம
எல்லா சிக்னல்லையும் கைது செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழல் என்பது இங்கே வந்திருக்கிறது. அதை எதிர்த்து இது சரியான நடைமுறை அல்ல என்ற அடிப்படையில் இதை எதிர்த்து நாம் இங்க கோஷம் கொடுத்திருக்கோம். நாம இதை எதிர்த்து கோஷம் கொடுத்திருக்கோம். நம்முடைய இந்த போராட்டம் என்பது இன்னையோட முடியறதில்லை, தொடர்ந்து நாம் நடத்தக்கூடிய போராட்டம். ஆகவே இங்க காவல்துறையினோடு நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்காங்க. அதனுடைய விவரங்கள் மற்றது இருக்கக்கூடிய விஷயத்தை தொடர் எஸ்கே மகேந்திரன் நம்முடைய மாநில செயலாளர் சுகுமாரன் அவர்கள் நம்ம மத்தியில உரையாற்றினாங்க. அந்த அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நம்முடைய இன்றைய போராட்டத்தின் முதல் கட்ட வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம். வழக்கமாக நம்முடைய ஆர்ப்பாட்டம் அந்த செவத்துக்குள்ளதான் நடக்கும். யாருக்கும் தெரியாம இப்ப காவல்துறையின் உதவியோடு இந்த ரோட்ல நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து நிச்சயமாக அடுத்த ஆர்ப்பாட்டம் நடு ரோட்லயே நம்ம நடத்திடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக காவல்துறை அதுக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே நாம் யார் மீதும் கவலைப்பட வேண்டிய கோபப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஆனால் நான் நம்முடைய கோரிக்கைகளுக்கு போவதற்கு முன்னால் தமிழக அரசுடைய காவல்துறையினுடைய அணுகுமுறை சம்பந்தமாக நாம் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் என்று முடிவு செய்த பிறகு ஒருவேளை ஆர்ப்பாட்டம் கூடாது என்று காவல்துறை முடிவெடுத்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின பிறகுதான் அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு வந்த தொழிலாளர்களை 9 மணியிலே இருந்து கைது செய்யக்கூடியது இந்த தமிழக அரசுடைய பயத்தை தொழிலாளி வர்க்கத்திற்கு முன்னால் அவர்கள் நிற்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகவே தமிழக அரசு நம்முடைய கோரிக்கையின் மீது செவிசாய்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்முடைய கோரிக்கை என்ன? மாநில அரசுக்கு தொழிலாளர் துறை மூலமாக 74 லட்சம், 1-2 அல்ல, 74 லட்சம் தொழிலாளர்களுடைய பதிவு செய்த விவரங்கள் திடீரென்று காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போது எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பத்திரப்பதிவு டிஜிட்டல் மயம், அனைத்தும் டிஜிட்டல் மயம் என்று வரும்பொழுது நம்முடைய பதிவு மட்டும் டிஜிட்டல் செய்தது எப்படி காணாமல் போயிட்டது என்கிற கேள்விக்கு இந்த அரசு இன்று வரை பதில் சொல்லவில்லை. கேட்டால் எப்படியோ போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. நான் கேட்கிறேன், பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள் எல்லாம் அப்படி போயிட்டு என்று சொன்னால் எப்படியோ போச்சு அப்படி என்று இருப்பார்களா? இன்னைக்கு நவீனம் எங்கோ போய்விட்டது. ஒரு பொருளை நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணா அதுக்கு பேக்கப் இருக்கு. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்ககிட்ட பேக்கப்பே கிடையாது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இவருடைய திட்டமிட்ட சதி என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் திட்டமிட்டு இந்த பணியை செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நலவாரியத்தை இழுத்து மூடுவதற்கான ஒரு திட்டமிடலோ என்று சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழக அரசு இதற்கு பதில் சொல்லுவதற்கு பதிலாக காவல்துறையை ஏவி விட்டு என்ன கொடுமை. காலையில பாலகிருஷ்ணனோட அதிகாரிகள் பேசுறாங்க, காவல்துறை அதிகாரிகள். இங்க தானே ஆர்ப்பாட்டம் நடத்த போறீங்க, உங்களுக்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொடுக்கிறேன், ஆகவே எல்லாம் செய்வார்கள் என்று சொன்ன பிறகு திடீரென்று காவல்துறை அனுமதி கிடையாது, பாலகிருஷ்ணன் உள்ளிட்டு எல்லோரையும் கைது செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் சாதாரணமாக அல்ல, குண்டுக்கட்டாக தூக்கி வண்டியிலே போட்டு கைது செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அரசும் காவல்துறையும் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். நிச்சயமாக சிஐடியு தமிழகம் பூராவும் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல இருக்கிறது. தமிழகம் பூராவும் இந்த பிரச்சனை அரசுக்கு எதிரான, காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு எதிரான
வலுவான இயக்கத்தை நாம் திட்டமிட்டு நடத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆர்ப்பாட்டம் ஒருவேளை உள்ளே நடந்தால் கூட இவ்வளவு மக்கள் பார்த்திருக்க மாட்டார், இவ்வளவு மக்களிடம் சென்றிருக்கிறார். இன்னும் என்ன கொடுமை, பெரிய டெரரிஸ்டுகளை பிடிக்கிற மாதிரி அப்பாவி தொழிலாளி அவனுக்கு கிடைக்க வேண்டிய நலச்சலுகைகளுக்காக போராடுறான். அவன் அந்தந்த சிக்னல்ல ஆள நிறுத்தி இறக்கி அங்கேயே கைது செய்வது அல்லது வண்டியை விட்டு நிறுத்துவது என்றெல்லாம் செய்தால் இது என்ன ஜனநாயக நாடா? மோடியே பரவாயில்ல போல் இருக்க கொடுமையாயுது. தமிழக அரசு திமுக அரசுடைய நடவடிக்கையாயுது. ஏற்கனவே கலைஞர் சொன்னாரு, போராடக்கூடிய தொழிலாளியை இரும்பு கரம் கொண்டு தாக்குவோம். கிட்டத்தட்ட அதை நோக்கி போறீங்களா? அதை தடுத்து நிறுத்த தொழிலாளி வர்க்கத்தால் முடியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் நிரூபித்து காட்டியிருக்கிறது. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அரசின் கொள்கையில் மாற்றத்தை உருவாக்குவதற்கான போராட்டத்தை நாம் வலுவாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. எந்த அரசாக இருந்தாலும் சரி, தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான நடவடிக்கையை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் அடுத்த தேர்தலில் மண்டியிட்டு தான் போயிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஆகவே சிஐடியு இன்றெடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தின் முதற்கட்ட வெற்றி சாலைக்கு வந்திருக்கிறோம், மவுண்ட் ரோடுக்கு வந்திருக்கிறோம். அடுத்து நம்முடைய தோழர்கள் சில பேரை கைது செய்திருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் நம்மளை கேட்கிறார்கள், ஏதோ நடந்து போச்சு, இங்கேயே நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சீங்க, உங்களுடைய கைது செய்த தலைவர்கள் எல்லாம் உடனே விடுவிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கே ஒரு மெமோராண்டம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்கிறேன் என்று சொன்னார்கள். நாம் அவர்களோடு சொன்னோம், வேண்டாம், எங்களுடைய கமிஷனர் நாங்கள் போய் பார்க்க முடியும், இன்றே கொடுத்தாலும் இன்னைக்கே உத்தரவு போடுகிற விஷயம் அல்ல, ஆகவே நாளைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். நம்முடைய போராட்ட வெற்றியின் அடுத்த கட்டம் அது. நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் வென்றெடுக்க, நலவாரியத்தை பாதுகாக்க, நம்முடைய நலவாரிய சலுகைகளை காலத்தில் பெற, இப்போது இருக்கக்கூடிய சலுகைகள் இரட்டிப்பாக மாற்ற நாம் தொடர்ந்து போராடுவோம். ஒன்றுபட்ட போராட்டமே வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை, தர்ணாவை நாம் இதோடு நிறைவு செய்து அனைவரும் அமைதியாக வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சிஐடி சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.